ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். நம்ம எல்லாருக்குமே வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ நம்ம வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தொகையை வந்து நம்ம செலவு பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்காக நம்ம வீடை வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற முடிவெடுத்ததுக்கப்புறமா நம்ம மனசில் தோன்றக்கூடிய முதல் விஷயம், நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு தோன்றும். இதில் சிலர் தவறுதலாக செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர்கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ நம்ம எந்தவித பிளானிங்குமே செய்யாமல் நீங்கள் எவ்வளோக்கு பண்ணித்தரீங்க ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு தவறுதலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதில் நார்மலாக நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளவு அப்படிங்கிற கேள்விக்குள்ளே இருக்கிற சூழ்ச்சமங்களை அறிந்து நம்ம எப்படி நம்ம வீட்டை வந்து நம்ம சரியான பாதையில் நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ மேலும் நம்ம கட்டுமான சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல்ல வீடு கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு உடனே நம்ம மனசில் இருக்கிற நம்ம வீட்டின் வடிவமைப்பு, அதாவது ஒவ்வொருத்தவர்களுக்கும் நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ஒரு ரஃப் பேப்பரில் வந்து நம்ம கொண்டு வரணும். நமக்கு தேவையான பெட்ரூம்ஸ், எத்தனை பெட்ரூம்ஸ் தேவை, ப்ளஸ் அட்டாச்சு டாய்லெட் எவ்வளவு வேணும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஹால் என்ன சைஸ், சிலர் வந்து லார்ஜாக விரும்புவாங்க, சிலருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹால் எவ்வளவு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரஃப்பாக உங்கள் மனசில் இருக்கிறத நம்ம பேப்பரில் கொண்டு வரணும். ஸோ இதை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட அந்த பிளானை கொடுத்து அதுக்குண்டான வாஸ்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயில்டாக ஆட்டோகேட் பிளான் பண்ணி அந்த பிளானிங்கை நம்ம வாங்கலாம். ஸோ அந்த பிளானிங் தான் நம்ம வீட்டோட 90% பட்ஜெட்டை வந்து நிர்ணயம் செய்யும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 10% எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எலிவேஷன். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஆசைப்படுறது சம்மந்தமாக இருக்கும். பட் சிவில் ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ரஃப் பிளான் சொன்னோம்ல, ஸோ அந்த 2D ஃப்ளோர் பிளான் தான் நம்ம வீட்டோட பட்ஜெட் 90% வந்து நிர்ணயம் செய்யுது. ஸோ அந்த தொகை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர் குவான்டிட்டி பேசிஸ், அதாவது நார்மலாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் வாய் வார்த்தையாக இல்லாமல் நம்ம வீட்டுக்கு உண்டான அந்த 2D ஃப்ளோர் பிளானை வச்சு நம்ம வீட்டில் எங்கெங்கே சுவர் வருது, எங்கெங்கே வந்து நம்ம பாத்ரூமுக்குள்ள செவர் இன்னர் வால் 4 இன்ச் வால் எவ்வளவு, 3/4 அடி வால் எவ்வளவு, இப்படிங்கிற ஒட்டுமொத்தமாக நம்ம குவான்டிட்டி எடுத்து எவ்வளவு செங்கல், எவ்வளவு மணல், எவ்வளவு சிமெண்ட் தேவை அப்படிங்கிற, எவ்வளவு ஸ்டீல் தேவை அப்படிங்கிற மொத்தத்தையும் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணியும் ப்ராப்பராக நம்ம கொண்டு வரணும், எஸ்டிமேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால். ஸோ நம்ம ப்ராப்பராக எஸ்டிமேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு உண்டான தொகையை நம்ம நிர்ணயம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட், அதாவது நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த தொகையோட டிவைடட் பை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் உங்கள் வீட்டோட உண்மையான ஸ்கொயர் ஃபீட் ரேட். நம்ம வாய் வார்த்தையாக சொல்லாமல் நம்ம ப்ராப்பராக எஸ்டிமேட், முதல்ல நம்ம 2D பிளான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பர் எஸ்டிமேட் போட்டதுக்கப்புறமா வரக்கூடிய ரேட்டு தான் நம்ம உங்கள் வீட்டுக்கு உண்டான சரியான ஸ்கொயர் ஃபீட் ரேட். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் எஸ்டிமேட் போட்டு ரெடி பண்ண அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை வச்சு நம்ம வீட்டை முழுமையாக கட்டி முடித்திட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படி பார்க்கும்போது, நம்ம இப்போ எஸ்டிமேட் ரெடி பண்ணது முழுக்க வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும்தான். ஸோ இதில் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயோ இல்லை இந்த எஸ்டிமேட்லேயோ வராத விஷயங்கள் அப்படி என்னென்ன அப்படி பார்க்கும்போது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வீட்டோட காம்பவுண்ட் வால், அது இல்லாமல் செப்டிக் டேங்க், நம்ம கீழே வரக்கூடிய நீர்நிலை தொட்டி வேணும்னா அந்த தொட்டி, இல்லைன்னா மேலே வைக்கக்கூடிய ஓவர் ஹெட் டேங்க். ஸோ இந்த பேசிஸில் வரக்கூடியது. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக அப்ரூவல் வாங்க போகிறோம். நம்ம வீட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அப்ரூவல் பிளானிங் பண்ணுவோம். இதில் இபி லைன் கனெக்ஷன், போர் போடுறது, போர் கனெக்ஷன்லாம் இதெல்லாம் செப்பரேட்டாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே சேராதவை. நார்மலாக அந்த எஸ்டிமேட் போட்டு ஒரு 20 lakhs வந்ததுன்னா, ஸோ இந்த இதுக்குண்டான செலவுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 lakhs கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்ம எலிவேஷன், இந்த எலிவேஷனுங்கிறது நம்ம முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு விஷயம். நம்ம நார்மலாக நிறைய பேர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கும்போது தான் எலிவேஷனோட ரேட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பல வீடியோஸில் வந்து இந்த எலிவேஷனை ஒரு முக்கிய விஷயமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஏன்னா எலிவேஷன் போகும்போது இந்த ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் கொடுத்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே ஒரு 400, 450 அந்த மாதிரியான ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய முதலீடு. ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக நமக்கு ஏற்றுற போல் ரெடி பண்ணணும். ஸோ நமக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் ப்ளஸ் எலிவேஷனோட பட்ஜெட், இது இல்லாமல் அப்ரூவல் ப்ராசஸ், போர் போடுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குகளையும் நம்ம கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஃபர்தராக நம்ம ஃபங்க்ஷன் முடித்து குடி போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்னிச்சர், ஸோ அது இல்லாமல் மாடுலர் டைப்பில் நம்ம கிச்சன் பிளான் பண்ணுறதோ, ஃபால் சீலிங் பிளான் பண்ணுறதோ, இதெல்லாம் தனி வகையான ஒரு முதலீடு. ஸோ இந்த முதலீட்டை விட நம்ம இந்த முதலீடுன்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எஸ்டிமேஷன், அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிவேஷன், ஃபஸ்ட்டு முன்னாடி வரக்கூடிய அந்த அப்ரூவல் பிளான், போர்வெல் போடுறது, ஸோ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம முன்கூட்டியே நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு திங்கிங் ப்ராசஸ் வரும்போது இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும். ஸோ இதில் உள்ள சூழ்ச்சமங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஒரு தெளிவான அணுகுமுறையோடு நம்ம ஒரு கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணி நம்ம வீட்டை கட்டும் பொழுது, ஸோ அதை கட்டி குடி போகும்பொழுதே எந்தவித அசாதமான சூழ்நிலையும் கண்டிப்பாக வராது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நம்ம இதை மேக் பண்ணியிருக்கோம். நார்மலாக அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக நம்ம வீட்டோட ப்ராசஸிங்கை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடு கட்டி கொண்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.